நம்ம சேனலில் முதலாக என்னோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க என்னை வந்து இப்போ யூஎஸில் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட அம்மா திருமதி ராஜம் ரகுராமன். வணக்கம். அவங்க வந்து சமையலில் வந்து எக்ஸ்பர்ட். அதுவும் பாரம்பரிய சமையலில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. நம்ம சேனலில் எனக்காக வந்து ஒரு 4-5 ரெசிபீஸ் வந்து அம்மாவை நான் வந்து காமிக்க சொல்லி கேட்டுட்ருக்கேன். அம்மா இந்த வயசுலேயும் கூட அவங்க வீட்டில் பண்ணுற நார்மல் சமையலான ரசம், சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு இதெல்லாம் கூட அவங்களே வந்து பொடி தயார் பண்ணி அப்படி தான் இன்ன வரையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட பொடி வகைகள் எல்லாமே வந்து அவங்களோட சமையலுக்கு ஒரு தனி ருசியும் மனமும் கொடுக்கும். எனக்கு கூட நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னை வரையும். ஸோ அவங்களோட அந்த ஸ்பெஷாலிட்டி பொடி வகைகள்லேருந்து இன்றைக்கி 2 பொடி வகைகள் நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்கம்மா, என்ன 2 பொடி நீங்கள் காமிக்க போகிறீங்க? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இன்றைக்கி வந்து மிளகு கூட்டுப்பொடி, மிளகு போட்டு கூட்டுப்பொடி செய்யுது. எல்லாமே கூட்டுக்கு சமையல் பண்ணுவாங்க, அப்பப்போ அரைச்சி கூட்டு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இந்த காலத்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டுப்பொடி ஒன்று நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டா அப்போ உடனே 2 ஸ்பூன் பொடி, உடனே தேங்காய் துருவல் போட்டு எந்த காய வச்சுருக்கோமோ உடனே அதை கூட்டு பண்ணிடலாம். அந்த அரைக்கிற கூட்டுக்கு இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கூட்டு பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப்புக்கு தட்டி உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, நீங்கள் உடச்ச உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கு மிளகு, 1/4 கப்பை விட கம்மியாக சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், ஒரு 10-12 மிளகாய் வற்றல். நான் இந்த அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முதல்ல நம்ம வந்து உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்த உளுத்தம்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மிளகும் கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துக்க போகிறோம். மிளகு வந்து வெடிக்கிற ஸ்டேஜ் வரும், அது வரையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நாம் பண்ணுறது வந்து ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அளவு ஒரு 10 தடவை நீங்கள் இந்த பொடியை வச்சு கூட்டு பண்ணலாம். இப்போது நம்ம வறுத்த மிளகு கடலைப்பருப்பையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். சீரகம் அடுத்து வறுத்துக்க போகிறோம். நல்லா பொரியிற அளவுக்கு சீரகத்தை வறுக்கணும். இந்த பொடிகளில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நல்லா வறுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே வந்து மிளகா வத்தலும் நீங்கள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகா வத்தல் நாங்கள் இன்றைக்கி ஒரு 10-12 போட்டிருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு காரமாக இருக்கும். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது தனியாக ஆற வச்சுருங்க. அடுத்து வத்த குழம்பு பொடிக்கு என்ன தேவையான பொருள்? சுண்டக்காய் வத்தல், இது காய்ச்சிக்காய் வத்தல், இந்த மணத்தக்காளி இல்லையா, அதாவது மணத்தக்காளி வத்தல், இல்லை வீட்டில் இருக்க முருங்கைக்காய், வெண்டைக்காய் எதை போட்டு வேணால் வத்த குழம்பு பண்ணணும். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பொடி, இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா குழந்தைங்க நெய் விட்டோ எண்ணெய் விட்டோ சாப்பிட்டா அவங்களுக்கு வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த பொடி போட்டு நம்ம வந்து வத்த குழம்பு பண்ணினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தேவையான பொருள் சொல்லுங்கள் கேட்கும். வத்த குழம்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி ஒரே மாதிரி கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மல்லி, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நான் உளுத்தம்பருப்போடையே சேர்த்து போட்டுட்டேன். 1/4 கப் அளவுக்கு மிளகு, ஒரு 10 மிளகாய் வற்றல். காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் மிளகாய் வற்றலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் காரமாக தான் இருக்கும். நான் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து முதல்ல உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது எண்ணெய் விடாமல் வறுத்துக்கோங்க, கலர் மாறணும். அடுத்து மல்லியும் நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம மிளகு வறுத்துக்க போகிறோம். மிளகுமே நல்லா பொரியிற அளவுக்கு, வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுத்து எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா மிளகாய் வற்றல் வறுக்க போகிறோம். மிளகாய் வற்றல் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வறுக்கும் போதே காரம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் வறுத்துட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போ இந்த 2 பொடிகளுமே, இது வத்த குழம்பு பொடி, இது மிளகு கூட்டு பொடி, இது 2மே நல்லா நம்ம வறுத்து ஆற வச்சுட்ருக்கோம். ஆறி பொடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இதோ 2 பொடிகளுமே தயாராகிடுச்சு. இது வந்து
கூட்டு பொடி, இன்னொன்று வந்து வத்த குழம்பு பொடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மாவோட ரெசிபீஸ் தொடர்ந்து சேனலில் வரும். அதுவரை நன்றி, வணக்கம்.